இந்த ஜாதின்ற சாக்கடை எப்போ ஒழியும்னு தெரில. அது எனக்குள்ளே நான் ஒழிக்கணுன்றதுக்காக காலேஜ் படித்து முடிச்ச உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் ஆர்மியில். ஓகே, ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது கிழிச்சு போட்டேன் என்னோட ஜாதி சர்டிஃபிகேட். போடா எனக்கு வேணாம், இதுக்கப்புறம் இதை வச்சு என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திரும்ப நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு காலேஜில் சேர்ந்தேன் எம்சிசியில். அங்கேயும் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டாங்க. டே என்னடா கிறிஸ்டியன் நீங்களும் கேட்குறீங்க? அப்புறம் வாங்கி கொடுத்தேன். என்ன ஜாதி என்ன மாதிரிலாம் சொல்ல வரலங்க. ஓகே, ஏன்னா எங்கள் வீட்லேயுமே அப்படி தான் புகுத்தி வளர்த்தாங்க. இப்போ அவங்களும் மாறிட்டாங்க கொஞ்சம். ப்ளீஸ், ஒரு யங்ஸ்டர் அவர் நல்லா படிச்சிருக்காரு, லவ் பண்ணிட்டாரு, வேணா பிரித்து விட்ருக்கலாமேடா. டே வேற ஜாதி நீ இன்னமுமாடா டே இதெல்லாம் பண்ணுவீங்க, ரொம்ப மனசே கஷ்டமாக இருக்குடா. அந்த மனுஷனை குறித்து அவங்க வீட்டில் எதனா நினச்சிருப்பாங்க. உங்கள் அக்காவை வெட்டி கொள்ள வேண்டியதானடா. ஏன்டா டேய் கொலை பண்ணுறதா, கொலை பண்ண சொல்ல வரடா, பாவம்டா. இந்த ஜாதினால நீயே இப்போ ஜெயிலில் போய் லைஃப்பை விட்டுருவ. என்னடா நினச்சின்னு இருக்கீங்க? டே என்னை பார்க்குற யங்ஸ்டர்ஸ் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே, நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணீங்க தமிழ்நாட்டில் இருந்து. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால தான் மாற்ற முடியும். இந்த சமுதாயம் எல்லாம் அதை மாற்றாது. ஜாதின்ற சாக்கடை கடைசி வரைக்கும் இருந்து தான் ஆக போகுது. ஓகே, நம்ம மாறணும், மனம் மாறணும். செத்தா அதாவது எல்லாருமே செத்தா மண்ணுக்கு தான் போகிறோம், ரத்தம் ஒரே கலர் தான். இதெல்லாம் நிறையா படத்தில் டைலாக் வச்சுட்டாங்க. அதெல்லாம் டைலாக் அடிக்க வரல. முடிஞ்ச அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் நம்ம மாற்றி அன்பை பகிர்வோம். ஜாதி மதம் இல்லாத வாழ கற்றுக்குவோம். ஓகே, நான் இந்த ஜாதி அந்த ஜாதின்றதை தூக்கி போடுவோம். அதை பற்றி பேசுகிறத விடுவோம். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. என்னை ஃபாலோ பண்ணுற நீங்கள் இந்த ஜாதின்ற ஒரு சாக்கடையை தூக்கி போடணுன்னு நான் ரொம்ப வாஞ்சியோட கேட்குறேன். அந்த மாதிரி வெறியோடு இருக்கிறவங்கள்ட்ட அன்பாக புரிய வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை ஒழிப்போம். நம்மளால தான் முடியும், யங்ஸ்டர்ஸால். புரிஞ்சுக்கோங்க. லவ் யூ.